ஹாய் ஆல் இஸ் தேர்ஸ்டே மார்னிங். மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ் ஆகிட்டு டைரெக்டாக கிச்சனுக்குள்ளே போயிட்டு காஃபி போட பால் அடுப்பில் வச்சுட்டு தான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற போனேன். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கத்திரி செடியில் கொஞ்சம் போல் பூ பூத்துருந்துச்சு. பூ பூக்குது, பட் காய் தான் வைக்க மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. அப்புறம் நம்ம செம்பருத்தி செடி இன்றைக்கி அழகாக ஒரு பூ பூத்துருந்துச்சு. அதையும் பறிச்சுக்கிட்டு வாசலை பெருக்கி கூட்டி கோலம் போட்டு முடிச்சிட்டேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு வந்து சாய்பாபாவுக்கு செம்பருத்தி பூவும் வச்சுட்டு மதியம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற போட்டுடலான்னு அரிசி ஊற போட்டாச்சு. அரிசி ஊற போட்டு ஒலை வச்சுட்டு சாப்பாடு வடிக்கலான்னுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் காஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் காம்ப்ளான் போட்டு தம்பிக்கு கொடுத்துட்டு நானும் காஃபி போட்டு குடிச்சிட்டு சாப்பாடு வெந்துட்டு இருந்துச்சு. அதையும் வடிச்சிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு குட்டி தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். காலையில் குட்டி தோசை, நைட்டு கொத்தமல்லி தேங்காய் சட்னி அரைச்சோல்ல அது இருந்துச்சு. அதை வச்சு கொடுத்துட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் போல் முறுக்கும் வாட்டர் பாட்டில் பேக் பண்ணி அவர் பேக்கில் வச்சாச்சு. அவர் ஆன் டைம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. பிகாஸ் 8:45 அவனோட கேம்பஸ் உள்ள இருக்கணும். அதனால் அவரை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நானும் தோசை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.